அதான் நீ காரியம் தான் அதான் சொன்னேன். காரியம் 16 நாள் பண்ணுவாங்க. மேடம் என்னை மனைவி மதிக்க மாட்றா, மதிக்க மாட்டேங்கிறா. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஐயோம்மா! முதல்ல வந்து அவங்கள நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில தான் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா, கண்டிப்பா காசத்தான் நம்ம வந்து பிச்சையா கேட்டு வாங்கக்கூடாது யார்கிட்டயுமே. நீங்க வந்து அவங்க மனசுப்படி நடந்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. ஆமா. நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ கல்யாணம் ஆயிட்டு கிட்டத்தட்ட எத்தன வருஷம் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அவங்களுடைய என்னன்னா, அவங்களுக்குன்னு சில ஆசை, அவங்களுக்குன்னு சில எல்லாமே இருக்கும் எதிர்பார்ப்பு. அதெல்லாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இப்போ காசு இல்லாதவங்க பண்ண முடியாது. நீங்க ஒரு மாசமே 4,00,000 வாங்குறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செய்ய முடியும் இல்லையா? அதால அவங்க எந்தெந்த அவங்க கிட்ட எது கரெக்ட்டா நீங்க எத பண்ணா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அப்படின்ற மாரி நெறைய விஷயத்த பார்த்து, பார்த்து கொஞ்சம் கேரிங்கா செய்யுங்க. கண்டிப்பா அவங்க மனசு மாரி உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க மனசுல என்னதான் குறை, அத கண்டிப்பா பார்த்து பொறுமையா அதில வேற என்ன தெரியுங்களா? அன்ப செலுத்துங்க முதல்ல. பாசம், அன்பு இதெல்லாம் வந்து மனைவிகிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மனைவி உண்மையாவே வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு மனைவிலாம் இன்னொரு தாய் தான். அதனால கொஞ்சம் பத்திரமா அவங்கள பார்த்துக்கோங்க. நாம எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க மேல வந்து பாசமோ, ஒரு நீங்க நாமளும் ரெஸ்பெக்ட் இப்ப மனைவினா மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் இல்லையா? சுகம், துக்கம், பாரம் எல்லாம் இல்லையா? அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட்